ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, இந்த வார பலன் நீங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சரியான பாதை கிடைச்சிட்டு இருக்கு. அதை ஏன் பார்க்குறீங்கன்னா, நாம் சொல்லுகின்ற தகவல்கள் சரியாக இருக்கிறது. தகவல்கள் நாம் எப்படி சொல்லுகிறோம் என்பதையும் தெளிவாக அவங்க சொல்லிட்டு வர. ஒவ்வொருவருக்கும் சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கும், திசா புத்தி என்று ஒன்று இருக்கும். அது பொதுவான பலன்களை, யோகமான பலன்களையும் கொடுக்கலாம், எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கலாம் சுய ஜாதகத்தின் அடிப்படையில். அதே நேரத்தில் கோச்சார கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அந்த ஜாதகருக்கு அந்த கிரகங்கள் வழங்க வேண்டும், வழங்குவார்கள். அந்த ரீதியில் தான் இந்த வார பலன்களை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்க. இந்த வார பலன்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வாரம் இனிய வாரம் என்கிற போது, இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை, இந்த 7 நாட்களும் 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது. பொதுவாக இந்த வார பலன்களை பார்க்கின்ற போது முதலில் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கணும். நான் தொடர்ந்து சொல்லுகின்ற ஒரு தகவல் என்னன்னா, 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதியும் வாய்ப்பையும் உயிர் தன்மையையும் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சந்திரன் கொடுத்து விடுவார் சொல்லுவேன். அப்போ மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் மாற்றங்கள் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில கிரகங்கள் சுக்கிரனோ புதனோ செவ்வாயோ அப்படியே மாறிக்கொண்டே இருப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே நேரத்தில் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார், ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி. அந்த நேரத்தில் நமக்கு மற்ற கிரகங்கள் கொடுப்பது போலவே சந்திரனும் யோக பலன்களை கொடுக்கலாம், அவயோக பலன்களை கொடுக்கலாம், லாபத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலாம். சந்திரன் என்பவன் மனக்காரகன். அப்போ இந்த சந்திரன் சஞ்சாரம் இந்த வாரம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆடம்பரத்திற்காக, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செலவுகளும் மறுபக்கம் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணமும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்தோஷமும் உண்டு, செலவும் உண்டு, அலைச்சலும் உண்டு இந்த 2 நாட்கள். அடுத்த நாட்களை பார்க்கின்ற போது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகள் எல்லாம் வெற்றி அடையும் என்பது விதியாக இருக்கிறது. அப்போ ஒரு வேலை கையில் எடுத்துட்டீங்கன்னா குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இது சரியான ஒரு பாணி. இந்த பாணி எப்பவுமே ஒரு இதுவோ அதுவோ என்று குழப்பம் வருகின்ற போதுதான் அந்த வேலையில தொய்வு வரும். எந்த வேலைக்குள் நீங்கள் இறங்கினாலும் சரி, அந்த வேலையில் உறுதியாக இருந்து விட்டால் அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். அப்போ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த நிலை உங்களுக்கு வேண்டும். எடுத்த வேலையில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், தேவையான பணம் வரும், மனதிற்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அலுவலகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு, நன்மைகள் உண்டாவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும், தைரியமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும், முன்னேற்றமான நாளாக இருக்கும். அப்போ இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இதற்கு மேலாக தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டு வருவது போல 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு மேஷ ராசினரான உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடி இல்லாத நிலையை உங்களுக்கு உருவாக்கி வருகிறார். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் தான். யோகக்காரகன், போகக்காரகன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான், சந்தோஷத்தை கொடுத்துக் கொண்டிருப்பான், நன்மைகளை வழங்கி கொண்டிருப்பான். இப்ப ராகுடைய சஞ்சாரமும் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள் உச்சமாகின்ற சூரியன், ஆத்மகாரகன் சூரியன், அவர் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தில் கேது பகவான சஞ்சரிக்கிறார். ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் 5ஆம் இடத்துல, சூரியன் 5ஆம் இடத்துல. அப்ப என்ன ஆகுன்னா ஒரு குழப்பம்,
தெளிவில்லாத நிலை. அங்கேயும் நான் முதலில் சொன்னது போல ஒரு விஷயம்தான், எல்லாவற்றிலும் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்கூடாது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு வேலையை கையில எடுத்துட்டீங்களா, தெரிஞ்சு எடுத்தீங்களோ தெரியாம எடுத்தீங்களோ, ராகு சாதகமா இருக்காரு, சந்திரன் சாதகமாக இருக்க இந்த வாரத்துல, எப்படி எடுத்தீங்களோ எடுத்த வேலையில் உறுதியாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு மேல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கணும்னா, குருவுடைய சஞ்சாரம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்தில் வக்கிரமாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வக்கிர சனி உக்கிரமான பலன்களை கொடுப்பார் என்பது விதி. வக்கிரம் அடைகின்ற போது மீன ராசிக்குள்ளத்தான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்போ அங்கே இருந்து கொண்டு வேறு விதமான பலன்களை உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பார் சனி. அந்த நேரத்தில் அந்த இடத்தினுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கொடுக்கிறாரு. அப்போ சனியினால் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பதெல்லாம் உங்களை நெருங்காமல் போயிடும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு, 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். இது குரு பார்வை என்பது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ மறைமுக வருமானங்கள், மறைமுக முயற்சிகள் வெற்றி அடைவது, செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை தேடுவது, ஆதாயம் காண்பது, வேலையில் முன்னேற்றம் காண்பது, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பது, விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறுவது, இவற்றையெல்லாம் குரு செய்து கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதனுடைய சஞ்சாரம். செவ்வாய், மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் தான். அவர் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாயே தைரியக்காரகன், வேகக்காரகன், பராக்கிரமக்காரகன், யுத்தக்காரகன், வீரியக்காரகன், ரத்தக்காரகன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் அவரே சஞ்சரிக்கிறார். அப்போ ஒரு நல்ல நிலை என்பது இந்த நேரத்துல மேஷ ராசினருக்கு இருக்கு. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையும், நினைக்கின்ற காரியங்கள் நடந்தேறும். அதே போல சுக்கிரனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும். ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்ற மேஷராசினருக்கு, இந்த செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்ப்பாளினரின் ஈர்ப்பு என்பது ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அவர்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய நிலை கூட உருவாகும். அந்த உறவு எந்த எல்லைக்கும் போகலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும். அதற்கு மேல புதனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா சாதகமாகவே இருக்குங்க. சொந்த வீட்டுக்கும் போறாரு. அப்போ சொந்த இடம், வீடு வாங்குகின்ற முயற்சி கூட இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் சிலருக்கு வெற்றியாகும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். இந்த வாரம் மேஷ ராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.